வணக்கம் மக்களே, இது உங்கள் நாராயணசாமி. மீண்டும் உங்கள் ஆல் அபவுட் பிஸ்னஸ் சேனலுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார் நான் நல்ல பாரம்பரிய அரிசி சாப்பிடணும், ஆனால் அந்த வெள்ளை அரிசி சாப்பிட்டே பழகிட்டேன். அதனால் எனக்கு ப்ரௌனாக சாப்பிட்றதோ ரெட்டாக சாப்பிட்றதோ எனக்கு கொஞ்சம் இப்போ பழக்கம் வரல. அதனால் எனக்கு நான் பாரம்பரிய அரிசி சாப்பிடணும், இயற்கையான அரிசி சாப்பிடணும், கைக்குத்தரி சாப்பிடணும், ஆனால் வெள்ளையாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கான இதுங்க தூய மல்லி. அது தூயா மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வகையான பாரம்பரிய அரிசி வகை தான். நீங்கள் என்ன தான் நம்ம அதை இதை கொடுத்தாலும் பார்க்கறதுக்கு லைட்டாக ப்ரௌனாக இருக்கும், ஆனால் சாப்பாடு நம்ம செஞ்சோம்னா அது நல்ல மல்லி லெவலில் வெள்ளையாக இருக்குங்க. ஆனால் வெள்ளையாக இருந்தாலும் கைக்குத்தல் பாரம்பரிய முறையில் கைக்குத்தல் பண்ணாத அத்தனை பெனிஃபிட்ஸ், ஃபைபரும் அப்புறம் கார்போஹைட்ரேட்டுங்க, ப்ரோட்டீன், உங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இயற்கையாகவும் நம்ம இந்த ஆர்கானிக்காகவும் தரக்கூடிய ஒரே அரிசி மட்டும்தான் தூய மல்லி. அதுவும் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதுக்கு தேவைக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே இருக்குங்க. தூயா மல்லி சாப்பிட்டு பழகுங்க.